ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் கண்டென்ட் வந்துட்டு பேச போகிறேன். பெருசாக ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நடந்ததை நான் சொல்கிறேன். 2 days பேக் நான் வந்து ஒரு சென்னை ட்ரிப் முடித்தேன் தனியாக. 4 நாள் ட்ரிப் அது. சாப்பிட்ட சாப்பாடு, போன இடம், பேசின மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணிட்டு வந்தேன். எந்த ஒரு திங்ஸுமே நான் வந்து தொலைக்கல அதிசயமாக. இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் சின்ன வயசுலேருந்தே வந்து நீ கேர்லெஸ்ஸாக இருப்ப, உனக்கு படிப்பு மட்டும்தான் வரும், வெளி உலகம் பற்றி பெருசாக தெரியாது, இதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால எனக்கு இது முடித்தது வந்து ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி இருந்தது. இது எதுக்கு நான் இதில் ஒரு கண்டென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை சுற்றி நமக்கு பிடிச்சவங்களே வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க ரிப்பீட்டடாக. அது வந்து நம்மளோட ஒரு நெகட்டிவ் ஐடென்டிட்டியாகவே மாறி இருக்கும். சின்ன வயசில் நம்ம தொலைக்கிறோம் அப்படின்னா, நீ அதை தொலைச்சிருக்க பரவாயில்லங்கிறதுக்கு பதிலாக நீ கேர்லெஸ்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரிப்பீட்டடாக ஒருத்தங்களை கேர்லெஸ்னு சொல்கிறப்போ அவங்களே அவங்கள கேர்லெஸ்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வார்த்தைகளுக்கு பயங்கரமான ஒரு வலிமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது முக்கியமாக பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் நம்ம வளர்கிறப்போ அவங்களுக்கு நிறையவே பவர் இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீ சோம்பேறின்னு சொல்லிடுவோம். கண்டினியூஸாக நீ சோம்பேறின்னு சொல்கிறப்ப நமக்கே ஆமாம் நான் சோம்பேறின்னு தோணும். அண்ட் இதை பிரேக் பண்ணுறது ஈஸி கிடையாது. பிகாஸ் ஏன்னா நம்மளே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அதை பிரேக் பண்ணுறது ஈஸி இல்லைல்ல. அப்போது இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா அது எப்படி அதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியும்னா நம்ம அதை சேலஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு பீப்புள் ப்ளீஸிங் இருக்குது, நோ சொல்ல கஷ்டமாக இருக்குன்னா நமக்கு பெரிய விஷயத்துக்கு திடீர்னு போய் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி நோ சொல்லவே முடியாது. நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்தில் நோ சொல்ல ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேஜ் வந்து நம்ம போக முடியும். அண்ட் பை டூயிங் தட் நமக்கு ஸ்லோவாக நம்மளோட கான்ஃபிடென்ஸ் வந்து பில்ட் ஆகி நம்மளோட நெகட்டிவ் ஐடென்டிட்டியை நம்மளே சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிடும். அண்ட் ஃபைனலி நம்ம அதை அச்சீவ் பண்ணுறப்போ ஓகே, நம்ம நம்பின அளவுக்கு நம்ம அவ்வளோ பேட் கிடையாது, நம்மளாலேயும் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். எனக்கு தெரியும், என்னை மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி இப்படி யாராவது மற்றவங்க கொடுத்துட்டு தான் போயிருப்பாங்க இத்தனை வருஷம் வாழ்க்கையில் வந்துட்டு. ஸோ ஐ ரியலி ஹோப் நீங்கள் வந்து ஸ்லோவாக ஸ்டெடியாக சின்னதாக அந்த நெகட்டிவ் ஐடென்டிட்டியை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அதுலேருந்து வெளியே வரணுன்னு நான் வந்து ஆசைப்பட்றேன்.